ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கராய் ரெசிபி வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோவில் வித் போன் வந்து எலும்போடு நான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ எலும்போட 3/4 கிலோ சிக்கன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பீஸாக வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். ஸோ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்குமே இந்த மசாலாலாம் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். ஆனால் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது இந்த மசாலாவில் ஊறி இருந்தால் தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமே பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சிட போகிறேன். சிக்கன் நல்லா 2 மணி நேரம் மசாலாவில் ஊறினதுக்கப்புறமா கடாயில் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ண அந்த சிக்கனை இதில் போட்டு ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமாகவும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமாகவும் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மசாலா மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா முருகலாக சூப்பராக குக் ஆயிடுச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அண்ட் அந்த மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட சிக்கன்லேருந்து உதிராமல் நல்லா நமக்கு ஃபுல்லாக அந்த சிக்கன்லேயே ஒட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த எண்ணெயிலையும் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து உதிரவே இல்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லா பீசஸையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக கடாயில் ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த ஆனியனில் இறங்குற அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் மேலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த ரெசிபியை இப்படி சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும். டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் இருந்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா ஹோட்டலோட அந்த ஒரு டேஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த ஒரு ஹோட்டல் டேஸ்ட் வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணாமல் சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிக்கன் கராய் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.